ஹாய் காய்ஸ், நேற்று நம்ம ஹிந்து நியூஸ் பேப்பர் பற்றி பார்த்தோம். 6% ஸ்டார்ட் பண்ண அந்த நியூஸ் பேப்பரில் முக்கியமான ஆள் தான் ஜி சுப்பிரமணிய ஐயர், இம்பார்ட்டன்ட் ஃபவுண்டர். அதில் அவர் ஸ்டார்ட் பண்ண இன்னொரு நியூஸ் பேப்பர் தான் ஸ்வதேஷி மித்ரன். 1891 ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. பேருக்கு ஏற்ற மாதிரி ஸ்வதேஷி அப்படின்றதுனால பிரிட்டிஷ் குட்ஸை பாய்காட் பண்ணி இந்தியன் குட்ஸை வாங்குங்க அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் தான் இந்த நியூஸ் பேப்பரில் அதிகமாக இருக்கும். இதில் ஒர்க் பண்ண ஒரு 4 இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸ். ஃபர்ஸ்ட் விஓ சிதம்பரம் பிள்ளை. அவர் ஸ்வதேஷி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனின்னு ஒரு கம்பெனியை வச்சிருந்தாரு. ஸோ அஃப்கோர்ஸ் இந்த ஸ்வதேஷி மித்ரனில் அவர் நிறைய ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து சுப்பிரமணிய பாரதி. இவர் இந்த நியூஸ் பேப்பரில் ஒரு எடிட்டராகவே ஒர்க் பண்ணியிருக்காரு. இவரோட ஃப்ரீடம் கருத்துக்கள், சோஷியல் ரிஃபார்ம் கருத்துக்கள் எல்லாம் வந்து இந்த நியூஸ் பேப்பர் மூலமா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாரு. அடுத்து ஸ்ரீனிவாச சாஸ்திரி. ஃபர்ஸ்ட் இவர் இந்த நியூஸ் பேப்பர்லாம் ஒர்க் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறமேட்டு தான் இவர் பாலிட்டிக்ஸ்குள்ளே என்டர் ஆயிருப்பாரு. இவரோட கருத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும், சோஷியல் ஜஸ்டிஸ் இருக்கணும், அப்புறம் இந்தியன்ஸ்க்கு செல்ஃப் ரூல் வேணும் அப்படின்ற மாதிரி கருத்துக்கள்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் சி ராஜகோபாலாச்சாரி. இவர் இந்த நியூஸ் பேப்பரோட ஒரு ரெகுலர் ரைட்டர் கிடையாது, அப்பப்போ ஆர்டிகல்ஸ் எழுதுவார் போல. இவரோட கருத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் அண்ட் சோஷியல் ரிஃபார்ம் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான இதுதான் இருக்கும். ஸோ அவ்வளோதான். பாய், தேங்க்யூ.